தை மாதத்தின் முதல் முகூர்த்தத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவானியிடம் கேட்கலாம். பவானி, வணக்கம். அங்கு சூழல் எவ்வாறு இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தை மாதத்தின் முதல் முகூர்த்த நாளை முன்னிட்டு இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றது. குறிப்பாக தேவர்களின் அதிகாலை பொழுதின் மாதமான மார்கழி மாதம் உள்ளதால் இந்த மாதத்தில் எந்த ஒரு சுப முகூர்த்த தினங்களும் கிடையாது என்பது ஐதீகம். அதனால் இந்த ஆண்டின் தை மாதத்தின் வரக்கூடிய முதல் முகூர்த்த தினம் என்பதால் இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஏராளமான திருமணங்களானது நடைபெற்று வருகின்றது. கோவிலில் திருமணம் செய்தால் தங்களது இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதால் ஏராளமான மக்கள் கோவிலுக்கு வந்து திருமணம் செய்து வருகின்றனர். இன்று பெருமுகூர்த்தம் என்பதாலும் திருக்கோவில் தை உத்திர வருஷாபிஷேகம் மட்டும் இல்லாமல் ஞாயிறு கிழமையான விடுமுறை தினம் என்பதாலும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஏராளமான திருமணங்கள் நடைபெறும். நீங்க வீடியோகிராஃபில எக்ஸ்பர்ட் ஆகணுமா? உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டதுதான் வீடியோகிராஃபி மாஸ்டர் கிளாஸ் கோர்ஸ். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க. பக்தர்கள் கூட்டமும் அதிகமாகவே நிறைந்து காணப்பட்டு வருகிறது. இன்று அதிகாலை முதல் திருச்செந்தூர் கோவில் மற்றும் கோவில் வளாகத்தில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் 50க்கும் மேற்பட்ட திருமணங்களானது நடைபெற்றது. இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருமணம் செய்து கொள்வதற்காக ஏராளமான மணமக்கள் வந்தனர். கோவிலில் உள்ளே செல்ல முடியாதவர்கள் கோவில் முன்பகுதியிலும் பிரகாரங்களிலும் ஆங்காங்கு நின்றவாறு திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்தை நடத்துவதற்காகவும் மணமக்களை வாழ்த்துவதற்காகவும் வந்திருந்த உறவினர்கள் கூட்டத்தால் திருச்செந்தூர் கோவில் வளாகம் கூட்ட நெரிசலாகவே காணப்பட்டு வருகின்றது. திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் திருமண கூட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. இருந்தபோதும் கூட்டம் கட்டுக்கடங்களாகவே இருந்து வண்ணம் இருக்கின்றது. திருச்செந்தூர் கோவில் வளாகம் மட்டுமின்றி திருச்செந்தூர் கோவில் சன்னதி தெரு, ரத வீதிகள் உள்ளிட்ட திருச்செந்தூர் முக்கிய வீதிகளில் உள்ள அனைத்து மண்டபங்களிலும் இன்று ஏராளமான திருமணங்கள் நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் திருமண வைபவங்கள், மறுபுறம் கரகோஷத்துடன் காவடிகளையும் பால்குடைகளையும் சுமந்து பக்தி பரவசுடன் ஆட்டம் பாட்டத்துடன் திருக்கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கூட்டமும் சுபமுகூர்த்த தினம் என்பதால் மணமக்களின் கூட்டமும் அதிகமாகவே நிறைந்து காணப்பட்டு வருகின்றது. இதனால் திருச்செந்தூர் நகரமே தற்பொழுது நெரிசலாகவே காணப்பட்டிருக்கின்றது. கள விவரங்களுக்கு நன்றி பவானி.